வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூரசை இலையில கொழுக்கட்டை தான். அதை பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு, வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காவையும் ஏலக்காவையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க, நெய், உப்பு, பூரசை இலை. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுட்டு வரலாம். கடலைப்பருப்பை நம்ம நல்லா அவிச்சு எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா குலைவாக இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஊற்றி நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அச்சு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு